உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது தொகுதி மறுவரையறுத்தலில் தென்னிந்தியாவோட தொகுதிகளை கம்மி பண்ண போகிறாங்க. அதனால் வட இந்தியா வச்சு அரசியல் பண்ணுற சூழ்நிலை வருவதற்கான வேலை இப்போ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல மாநில தலைவர்களோட ஒரு மீட்டிங் போட்டாங்க. டி.கே. சிவகுமார் நம்ம கர்நாடகாவிலேருந்து, அதுக்கப்புறம் நவீன் பட்நாயக் ஒரிசாவிலேருந்து, பஞ்சாப் முதல்வர், ஆம் ஆத்மி கட்சி முதல்வர், அதுக்கப்புறம் இது போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிஞ்சாங்க. ஸோ இதை எதிர்த்து பாஜக அரசியல் பண்ணணும்ல, அதனால் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன போராட்டம்னா ஒன்றும் கிடையாது. டி.கே. சிவகுமார் மேகதாதானை கட்டணுன்ட்டு பட்ஜெட்டில் அதை எடுத்து இவர் போராட்டம் பண்ணுறாராம். இதனால் தமிழ்நாடு அரசியலில் பாஜக தான் பெரிய எதிர்கட்சின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான இந்த ஒரு போராட்டமாக இது இருக்குது, நாம் பார்க்குறோம். ஸோ நடு ரோட்டில் போராட்டம் பண்ணால் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுருவாங்களேன்னு பயந்து அவங்க வீட்டில் வாசல்லே அவங்களாம் போராட்டம் பண்ணி கருப்பு சட்டையை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, கருப்பு சட்டை திமுக காரங்க போடுவாங்க, ஆனால் முதல் முறை பாஜக காரங்க போட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஸோ எதுவும் இல்லாமல் இவங்களோட போராட்டம் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் மக்களே நீங்களாம் சொல்லணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.